வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். கடந்த சனிக்கிழமை 12 ரூஸ் குழந்தைகளை கொண்டு கோலன் பீடபூமியில் நடந்த ராக்கெட் தாக்குதலை நடத்துவதற்கு பொறுப்பாக இருந்த ஹெஸ்போலா தளபதி ஃபுவாட் ஷுக்ரை இலக்காக கொண்டு லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் IDF நடத்த பதிலடி தாக்குதலுக்கு ஹமாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. லெபனானுக்குள் நடத்தப்பட்ட அந்த தாக்குதலால் ஆபத்து அதிகரித்துள்ளது. இது ஒரு ஆபத்தான விரிவாக்கம் என்று எச்சரித்தது. காசாவை தளமாக கொண்டு செயற்படும் ஹமாஸ் லெபனானில் குறைந்த எண்ணிக்கையில் படைகளை வைத்திருக்கிறது. லெபனானின் தலைநகர் பெய்ரூட்டின் புறநகர் பகுதியில் ஹமாஸும் தமது உயர்மட்ட தளபதியை கடந்த காலத்தில் இழந்துள்ளது. இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியில் ஹமாஸின் உயர்மட்ட தளபதி சாலே அல் அலூரி இஸ்ரேலிய விமான தாக்குதலில் கொல்லப்பட்டார். அந்த விதத்தில் பெய்ரூட்டின் புறநகர் பகுதியில் இஸ்ரேலிய விமான தாக்குதல் இப்போது 2வது தடவையாக நடந்துள்ளது. இம்முறை பெய்ரூட் தாக்குதல் நடத்தப்படுவதற்கு முன் இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட் அமெரிக்க உளவுத்துறைக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவித்துவிட்டே தாக்குதல் நடத்தியதாக உளவுத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. தாக்குதல் இரவு 7:40 மணிக்கு நடந்த 1 மணி நேரத்திற்கு பின்னர் வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கேத்ரின் ஜீன் பியர் செய்தியாளர்களிடம் பேசிய போது, லெபனானில் IDF ஒரு தாக்குதலை நடத்தியதாக வெளியாகும் செய்திகளை நாங்கள் அறிவோம் என்று கூறினார். அந்த தாக்குதல் பற்றி அமெரிக்க செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது, இஸ்ரேலியர்களின் சொந்த இராணுவ நடவடிக்கைகளுக்காக பேசுவதை நான் இஸ்ரேலுக்கு விட்டுவிடுகிறேன். தாக்குதல் நடந்தது பற்றி என்னிடம் உடனடி கருத்து எதுவும் இல்லை என்று அவர் மேலும் கூறினார். அமெரிக்க இராஜாங்க அமைச்சின் துணை செய்தி தொடர்பாளர் வேதாந்த் பட்டேலும் அதற்கு தம்மிடம் கருத்து எதுவும் இல்லை என்று கூறினார். பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படும் தகவல்களின்படி கோலன் பீடபூமியில் நடந்த ராக்கெட் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் லெபனானுக்குள் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவது தொடர்பாக அமெரிக்கா சில அழுத்தங்களை கொடுத்ததாக தெரிகிறது. முக்கிய அழுத்தமாக லெபனானுக்குள் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் போது அந்த தாக்குதல்களை தெற்கு லெபனானில் உள்ள ஹெஸ்போல்லா இராணுவ இலக்குகளுடன் மட்டுப்படுத்திக் கொள்ளுமாறு அமெரிக்கா அழுத்தம் கொடுத்தது. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் ஹெஸ்போல்லாவுக்கு தளங்கள் அமைந்திருந்தாலும் தலைநகரில் தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று அமெரிக்க அதிகாரிகள் இஸ்ரேலை வலியுறுத்தினர். தலைநகரில் நடத்தப்படும் தாக்குதல்கள் பெரிய அளவில் போரை தூண்டிவிடும் என்று அமெரிக்கா கருதியதே அதற்கு காரணம். ஆனால் கோலன் பீடபூமியில் நடந்த ராக்கெட் தாக்குதலை நடத்துவதற்கு பொறுப்பாக இருந்த ஹெஸ்போல்லா தளபதி ஃபுவாட் ஷுக்ர் பெய்ரூட்டை விட்டு வெளியே செல்வதில்லை என்று தெரிந்து கொண்டது இஸ்ரேலிய உளவுத்துறை. அவர் மீது தாக்குதல் நடத்துவதென்றால் பெய்ரூட்டில் தான் தாக்குதல் நடத்த முடியும். அதனால் பெய்ரூட்டில் ஒரு தனிநபர் இலக்கு தாக்குதல் நடத்தியதாக கூறிய இஸ்ரேல், இலக்கு வைக்கப்பட உள்ள ஹெஸ்போல்லா தளபதி ஃபுவாட் ஷுக்ர் அமெரிக்காவின் தேடப்படுவோர் பட்டியலில் இருப்பதையும் அவரது தலைக்கு அமெரிக்கா $5 மில்லியன் சன்மானம் அறிவித்திருப்பதையும் சுட்டிக்காட்டியது. அதன்பின் அமெரிக்காவால் ஆட்சேபனை எதனையும் தெரிவிக்க முடியவில்லை என்று உளவுத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. பெய்ரூட்டில் பொதுமக்களுக்கு சேதம் ஏற்படாத விதத்தில் குறிப்பிட்ட ஒரு கட்டடத்தின் மீது தாக்குதல் துல்லியமாக நடத்தப்பட்டது. ஹெஸ்போல்லா தளபதி ஃபுவாட் ஷுக்ர் தாக்கப்பட்ட கட்டடத்தின் 3ஆம் மாடியில் இருந்தார். இஸ்ரேலிய தாக்குதலில் ஒரு கட்டடத்தின் ஒரு பகுதியின் குறைந்தது 5 மாடிகள் அழிக்கப்பட்டன என்பதை அங்கு எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் காணொளிகள் காட்டுகின்றன. அந்த 5 மாடிகளும் ஹெஸ்போல்லாவின் கட்டுப்பாட்டிலேயே இருந்தன. ஹெஸ்போல்லா தளபதி ஃபுவாட் ஷுக்ருடன் கொல்லப்பட்டவர்கள் மற்றும் தாக்குதலில் காயமடைந்தவர்கள் அனைவரும் ஹெஸ்போல்லாவுடன் தொடர்புடையவர்கள் என்று கூறுகிறார்கள். ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் பணைய கைதிகள் மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது. வெளியுறவு செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் எகிப்திய வெளியுறவு அமைச்சர் ஃபர்த் அப்தல்லாட்டியுடன் ஒப்பந்தம் பற்றி தொலைபேசியில் பேசி சிறிது நேரத்தில் பெய்ரூட்டில் தாக்குதல் நடந்தது. லெபனானுடனான இஸ்ரேலின் வடக்கு எல்லையில் உள்ள ப்ளூ லைன் முழுவதும் மோதலுக்கு ராஜதந்திர தீர்வுக்கான சாத்தியக்கூறுகளின் முக்கியத்துவம் பற்றி பிளிங்கன் பேசினார் என்று ராஜாங்க அமைச்சு தெரிவித்தது. கோலன் பீடபூமியில் நடந்த ராக்கெட் தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பது பற்றி முடிவு எடுக்கும் அதிகாரத்தை பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் ஜோவ் காலன் ஆகியோருக்கு போர் அமைச்சரவை கொடுத்ததை அடுத்து இந்த தாக்குதல் நடந்தது. ஆனால் பதிலடி என்ன என்பதை போர் அமைச்சரவை விவரிக்கவில்லை. அந்த தாக்குதலுக்கு பின்னர் காலன் ஒரே ஒரு வாக்கியத்தில் சுருக்கமான கருத்தை மட்டுமே தெரிவித்தார். அதை அவர் ஹிப்ரு மற்றும் ஆங்கிலத்தில் வெளியிட்டார். ஹெஸ்போல்லா சிவப்பு கோட்டை தாண்டியது என்பதே அந்த வாக்கியம்.
தாக்குதல் நடந்து ஒரு மணி நேரத்தில் பாதுகாப்பு அமைச்சின் தலைமையகத்தில் நேத்தன்யாகு பாதுகாப்பு ஆலோசனைகளை நடத்தினார். கேலன் மூலோபாய விவகார அமைச்சரான ராண்டெர்மர், ஐடிஎஃப்பின் தலைமை அதிகாரி ஹெர்சி ஹெலேவி, மொசாட்டின் தலைவர் டேவிட் பார்னியா மற்றும் ஷின்பேட்டின் தலைவர் ரொனன்பார் ஆகியோர் அதில் கலந்து கொண்டனர். பெய்ரூட்டில் நடந்த தாக்குதல் பற்றி பகுப்பாய்வு செய்யப்பட்டது என்றும் தாக்குதல் பற்றி பிரதமர் திருப்தி தெரிவித்தார் என்றும் கூறப்பட்டது. பிலிப்பீன்ஸ் பயணத்தில் உள்ள அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாய்ட் ஆஸ்டின் பிலிப்பீன்ஸில் செய்தியாளர்களிடம் பேசிய போது லெபனானுடன் முழு அளவிலான போர் வெடித்தால் இஸ்ரேல் தன்னை தற்காத்துக் கொள்ள அமெரிக்கா உதவும் என்று கூறினார். இது ஒரு முழுமையான போராக விரிவடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பது உண்மைதான், ஆனால் ஒரு போர் தவிர்க்க முடியாதது என்று நான் நம்பவில்லை என்று ஆஸ்டின் கூறினார். காசாவில் ஹமாஸை எதிர்த்து போரிடும் அதே நேரத்தில் இஸ்ரேல் லெபனானில் ஒரு முழுமையான போரை நிர்வகிக்க முடியுமா என்ற கேள்வி அவரிடம் எழுப்பப்பட்டது. அதற்கு பதில் கூறிய அவர், முதலில் ராஜதந்திர முறையில் விஷயங்களை தீர்க்க விரும்புகிறோம் என்று உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன். இஸ்ரேல் தன்னை தற்காத்துக் கொள்ள தேவையானதை செய்யும், அதற்கு அமெரிக்கா முழுமையாக உதவும், அதுவும் உங்களுக்கு தெரியும். அத்துடன் அமெரிக்கா உதவி மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் நிச்சயமாக ஒரு முழுமையான போர் நாம் காண விரும்பும் ஒரு காட்சி அல்ல என்று ஆஸ்டின் கூறினார். பிரிட்டிஷ் பொதுமக்கள் உடனடியாக லெபனானை விட்டு வெளியேறுமாறும், வடக்கு இஸ்ரேல் அல்லது கோலன் பீடபூமி பகுதிகளுக்கு பயணம் செய்ய வேண்டாம் என்றும் பிரிட்டிஷ் வெளியுறவு செயலாளர் டேவிட் லாமி தெரிவித்தார். முழு அளவிலான மோதல் வெடிப்பதை தடுக்க எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வோம். இருப்பினும் முழு அளவிலான போருக்கு ஆபத்து அதிகரித்து வருவதாக லாமி பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் கூறினார். எனவே பிரிட்டிஷ் பொதுமக்களுக்கு அரசாங்கத்தின் ஆலோசனையை நான் அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். இஸ்ரேலின் வடக்கு மற்றும் கோலன் பீடபூமி, வடக்கு மற்றும் தெற்கு லெபனானுக்கான அனைத்து பயணங்களுக்கும் எதிராக நாங்கள் அறிவுறுத்துகிறோம் என்றார். தெற்கு லெபனானில் ஐடிஎஃப்க்கும் ஹெஸ்போல்லாவுக்கும் இடையே 10 மாத எல்லை தாண்டிய வன்முறையை குறிப்பிட்ட அவர், அடிக்கடி பீரங்கி பரிமாற்றங்களும் விமான தாக்குதல்களும் நடைபெறுகின்றன. பதற்றம் அதிகமாக உள்ளது, மேலும் நிலைமை விரைவாக மோசமடையக்கூடும் என்று தெரிவித்தார். இந்த மோதல் தீவிரமடைந்தால் அனைவரையும் உடனடியாக வெளியேற முடியும் என்று அரசாங்கத்தால் உத்தரவாதம் அளிக்க முடியாது. எமது முன்னெச்சரிக்கைகளுக்கு இப்போது செவிசாய்க்காதவர்கள் போர் தொடங்கிய பின்னரும் லெபனானில் இருந்து வெளியேற முடியாமல் அங்கு தங்குவதற்கு கட்டாயப்படுத்தப்படலாம் என்றும் அவர் கூறினார். இதுபோன்ற ஒரு நெருக்கடியில் போர் மண்டலத்தில் சிக்கிக்கொள்ளும் அபாயத்தை விட வர்த்தக விமானங்கள் இயங்கிக் கொண்டிருக்கும் போதே புறப்படுவது மிகவும் பாதுகாப்பானது என்பதை வரலாறு எமக்கு கற்பிக்கிறது. எனவே லெபனானில் உள்ள பிரிட்டிஷ் பொதுமக்களுக்கு எனது செய்தி மிகவும் எளிமையானது. உடனடியாக புறப்பட்டு விடுங்கள் என்றார். தெற்கு லெபனானுக்கு பயணம் செய்ய வேண்டாம் என அமெரிக்கா தனது பொதுமக்களை கேட்டு வைத்திருக்கிறது. கிரீஸின் ஏஜியன்ஸ் ஏர்லைன்ஸ் மற்றும் ஜெர்மனியின் கான்டோர் நேற்று செவ்வாய்க்கிழமை முதல் பெய்ரூட்டுக்கான விமானங்களை ரத்து செய்தன. ஏர் பிரான்ஸ் மற்றும் லூப்தான்சா குழுமம் விமான நிறுவனங்கள், சுவிஸ் யூரோவிங்ஸ் மற்றும் லூப்தான்சா ஆகியவையும் விமானங்களை ரத்து செய்வதை அறிவித்தன. பெசாஹஸ் ஏர்லைன்ஸ், எமிரேட்ஸ், ராயல் ஜோர்டானியன், ஈஜிப்ட் ஏர், இரான் ஏர், கத்தார் ஏர்வேஸ் மற்றும் எதிகாட் உட்பட விமான நிறுவனங்கள் தமது விமானங்களை இடைநிறுத்தியுள்ளன, தாமதப்படுத்தியுள்ளன அல்லது ரத்து செய்துள்ளன. லெபனானில் இருந்து விமான சேவைகள் பற்றி மேலதிகமான அறிவிப்புகள் இன்று வெளியாகும் என்று அறிவித்தன.